ரொம்ப ஈஸியா செய்ற, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கிற மீன் குழம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி ஸ்டைல்ல வைக்கிற மீன் குழம்பு தான். அது எப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மீன் கிடைக்கும்போது மட்டும் தான் அது உண்மையிலேயே சாத்தியமாகும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5, 6 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 1 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சு, கூடவே மஞ்சள் தூள், மிளகு போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில குழம்புக்கு தேவையான 2, 3 தக்காளி பழத்த நறுக்கி போட்டு நான் உப்பு போட்டு பெசஞ்சுக்கிறேன். ஏன்னா தக்காளி ரொம்ப கெட்டியா இருந்ததுனால நான் பெசஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டான தக்காளி இருந்தா அப்படியே போட்டுக்கலாம். கூடவே ஒரு 5, 6 பச்சை மிளகாய் கீறி போட்டு, ஒரு 5, 6 துண்டு மாங்காவையும் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இதுக்கு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் போடுறேன். நீங்க வந்து மல்லித்தூள், மிளகாய் தூள் இருந்தா அது கூட போட்டுக்கலாம். அரைச்ச விழுதையும் இப்ப அது கூட சேர்த்துட்டு, நல்லா கைய வச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாரி கலந்து விட்டு, உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க அது கூட அப்படியே டைரக்ட்டா மீன சேர்த்துற வேண்டியது தான். நான் இன்னைக்கு பாறை மீன் துண்டு தான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ, இப்ப இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா அப்படி இப்படியுமா போட்டு, நம்ம எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுப்புல தூக்கி வைக்க போறோம். ஸோ, இப்ப பாருங்க நான் அடுப்ப ஆன் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா கொதிச்சு மீன்ல இருக்கிற ஒரு எண்ணெய் வந்து மேல லைட்டா வர ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. மீனெல்லாம் உடையவே உடையாதுங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி செஞ்சீங்கன்னா, உண்மையிலே டேஸ்ட் அருமையா இருக்கும். மீன் கொஞ்சம் கூட உடையாது. சிலர் இது கூடவே முருங்கைக்காலாம் போட்டு செய்றாங்க. நான் அத ட்ரை பண்ணதில்ல. பட் உங்களுக்கு கியூரியாசிட்டியா இருந்தா நீங்க அதுவும் ட்ரை பண்ணலாம். ஆனா, கம்பல்சரி ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும்போது கண்டிப்பா செய்யுங்க. அப்பதான் அதோட ரியல் ஃப்ளேவர்ஸ வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்போ கடாய் சூடு பண்ணி எண்ணெய் விட்டு, கொஞ்சமா வெந்தயம், சோம்பு தாளிச்சுட்டு கூடவே வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு, கண்ணாடி பதம் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வெங்காயத்த வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, நம்ம இந்த தாளிப்ப எடுத்து அப்படியே மீன் குழம்புல ஊத்திற போறோம். சிலர் வந்து தாளிப்பு இல்லாமயும் சாப்பிடுவாங்க. ஆனா தாளிப்பு போட்டா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ, அதனால தாளிப்ப நம்ம இப்போ இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்க வச்சு ஆஃப் பண்ணோம்னாலே, நம்மளுடைய அருமையான கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு தயாராயிடும். ஸோ, சுட சுட சாதத்த வடிச்சுட்டு இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, கன்னியாகுமரி மீன் குழம்பு இந்த மாதிரி வைக்கிறாங்களே, ஐயா! நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. ஆனா, புது மீன் கிடைக்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம சேனல்ல இது போல நெறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீன் குழம்பு உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க.